morning to all. Today we are discussing about economics chapter 4 consumption and investment function பார்த்துட்ருக்கப்பா. இதில் போன கிளாஸில் வந்து மார்ஜினல் ப்ரொபோர்ஷன் டு கன்சியூம் பார்த்தோம், மல்டிப்ளையர் பார்த்தோம். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைகிராம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறப்ப இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர். அதாவது மல்டிப்ளையருடைய வகைகள், பெருக்கியோட வகைகள் என்ன இருக்குது, இல்லை ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன? ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் இஸ் அதர்வைஸ் known as simultaneous multiplier, timeless multiplier and லாஜிக்கல் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் நிகழ் பெருக்கி, ஓகேப்பா, காலமில்லா பெருக்கின்னு சொல்லுவாங்க. டைம்லெஸ், சரியா, லாஜிக்கல் மல்டிப்ளையர் தர்க்க பெருக்கின்னு சொல்லுவாங்க இதை, சரியாப்பா. சரி, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, under static multiplier the change in investment and the resulting change in income are simultaneous. மல்டிப்ளையர் அப்படிங்கிறது சேஞ்சஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குதோ அதே அளவுக்கு என்ன ஆகுதுன்னா சைமல்டேனியஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சரியாப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து இன்கம் சேஞ்ச் ஆகும். அப்போ சைமல்டேனியஸாக இருக்கும் இங்கே, சரியா. தேர் இஸ் நோ டைம் லேக், இங்கே காலதாமதம் அப்படிங்கிறது வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கிறது கிடையாது, சரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் எம்பிசி ஆஸ் த எக்கானமி மூவ் ஃப்ரம் ஒன் ஈக்லிபிரியம் பொசிஷன் டு அனதர். அதாவது பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையிலேருந்து இன்னொரு மறு சமநிலைக்கு வரும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வருமானத்துக்கு போகும்போது எம்பிசி வந்து மாறாமல் இருக்கும். அதாவதுப்பா என்ன சொல்கிறாங்க, இன்கம் ஒரு ஈக்லிபிரியத்திலேருந்து இன்னொரு ஈக்லிபிரியத்தில் சேஞ்ச் ஆகுது, மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப அங்கே வந்து எம்பிசி மார்ஜினல் ப்ரொபோர்ஷன் டு கன்சியூம் அவங்களுடைய விருப்பங்கள் வந்து இருக்கும், நுகர்வு விருப்பம், அதில் வந்து மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுதான் ஸ்டாட்டிக் இதை சொல்லுவாங்க மல்டிப்ளையர். இப்போ பார்க்க போகிறது வந்து டைனமிக் மல்டிப்ளையர்னு என்ன. டைனமிக் மல்டிப்ளையர் இஸ் ஆல்சோ நவுன் as சீக்வன்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க, தொடர் நிகழ்வு, சரியா. இன் ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃபேக்ட் தேர் இஸ் எ டைம் லேக் பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே வந்து முதலீடு வந்து செஞ்ச உடனே வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது இங்கே பொறுத்த வரைக்கும். அதாவது ரியல் லைஃப் இன்கம் லெவல் டஸ் நாட் இன்க்ரீஸ் இன் இன்ஸ்டன்ட்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்ன, முதலீடு வந்து செய்கிறோம் அப்படின்னா செஞ்ச உடனே இன்கம் இன்க்ரீஸ் ஆகாது, அது வந்து ஒரு லேட் ஆகும். அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து என்ன கேட்டிங்கன்னா மற்றவங்கள்ட்ட பணம் வந்து போகிறதுக்கு வந்து காலம் வந்து டைம் ஆகலாம். அதாவது இன்ஃபேக்ட் தேர் இஸ் எ டைம் லேக் பிட்வீன் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதை என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு உங்கள்கிட்ட சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்கள்கிட்ட வர்றதுக்கு டைம் ஆகும், சரியாப்பா. ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், சரியாப்பா, எவ்வளோ கால இடைவெளி, அதாவது கால இடைவெளின்னு சொல்லுவாங்க, கேப், அப்போ எப்படி வேணால் இருக்கலாம், சரியா. ஆனால் அதையும் வந்து என்ன பண்ணுது எடுத்துக்கிறாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, டைனமிக் மல்டிப்ளையர்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது பாருங்கள், லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளையர், பெருக்கியோட கசிவுகள் என்னென்ன இருக்குது, லீக்கேஜஸ் என்ன இருக்குது. த மல்டிப்ளையர் அசியூம்ஸ் தட் தோஸ் ஹூ earn income are likely to spend a proportion of their additional income on consumption. இங்கே பெருக்கி வந்து எடுக்கலாம் வந்து அதிகரித்த வருமானத்தில் வந்து ஒரு பகுதி வந்து கன்சம்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. எனக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன், கன்சம்ஷனுக்காக நான் செலவு பண்ணுறேன். ஸ்பெண்ட் ஆன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் அடிஷ்னல் இன்கம் ஆன் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. பட் இன் ப்ராக்டிஸ் பீப்புள் டென் டு spend their additional income on other time. Such expense are known as leakages. அப்போ மக்கள் அதிகரித்த வருமானத்தை வேறு பொருளில் போது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வகையான எக்ஸ்பென்சஸை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, லீக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா. பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட் டெப்ட்னு என்ன அர்த்தம், இஃப் எ போர்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம் is used
for repayment of old loan, the MPC is reduced and result the value of multiplier is cut. பழைய கடனை திருப்பி நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வருமானம் வந்து நமக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்திக்கிறோம். ஆனால் அங்கே எம்பிசி வந்து லெஸ் ஆயிரும். இதனால் வந்து மல்டிப்ளேயர் வந்து தடைப்படுறதுக்கு வாய்ப்பு ஆகுது. மல்டிப்ளேயர் இஸ் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் வெல்த், செல்வத்தை வந்து வாங்குகிறான். இப்போ அதிகரித்த வருமானம், இஃப் இன்கம் இஸ் யூஸ்டு அப்போ இஃப் இன்கம் இஸ் யூஸ்டு பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் வெல்த் சச் எஸ் லேண்ட்னு சொல்லுவோம். அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் வெல்த் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை வந்து வாங்குறாங்க. அப்போ லேண்டு, பில்டிங் அண்ட் ஸ்லாஷ் ஆஃப் மணி சர்க்குலேட் அமாங் பீப்புள் அண்ட் நெவர் என்டையர்ஸ் இன்டூ த கன்சம்ஷன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுழண்டுக்கிட்டோம். சர்க்குலேட்டட் மீன்ஸ் சுழறது. பணம் வந்து எல்லாத்துக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் சர்க்குலேஷன்லேயே இருக்கும். பணம் எல்லார் கையிலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த டைமில் அப்போ என்னவும், அப்போ கன்சம்ஷனுக்குள்ளே வராது அந்த இடத்துல. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ நெவர் என்டையர்ஸ் இன்டூ இந்த கன்சம்ஷன் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆஸ் ஏ ரிசல்ட் த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் அஃபெக்டட். அப்போ அவங்க வந்து பெருக்கி வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கன்சம்ஷன் அந்த இடத்துல இருக்காது. சரியா? அடுத்தது இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்களையும் பணிகளையும் வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அப்போ இன்கம் ஸ்பெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ளோ அவுட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஹேஸ் லிட்டில் சான்ஸ் டு ரிட்டர்ன் டு இன்கம் ஸ்ட்ரீம் இன் த கண்ட்ரி. தஸ் இம்போர்ட் ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர். பண்டங்களையும் பணிகளை வந்து இறக்குமதி செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வருமானத்தை வந்து நம்ம செலவு பண்ணுறோம். நம்மக்கிட்ட இன்கம் என்னாகும், வெளியே போகுது, நம்ம கண்ட்ரி விட்டு வெளியே போகுது. அப்போ வெளியே போகும்போது இங்கே என்னாகும், இங்கே நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் டு இன்கம் ஸ்ட்ரீம் இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, சான்ஸ். அப்புறம் ரொம்ப குறைவாக இருக்கும், லோவாக இருக்கும். சரியா? இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம், பெருக்கி வந்து அஃபெக்ட் பண்ணோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான் இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்கம் எல்லாமே அதர் கண்ட்ரீஸில் வந்து நம்ம பே பண்ணி நம்ம வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது. சரியா? அப்போ நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சூமர் குட்ஸ், நுகர்வோருடைய பொருட்கள் வந்து கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறது. த மல்டிப்ளையர் தியரி அசியூம்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் சப்ளை ஆஃப் கன்சூமர் கூட்ஸ் ஃபாலோயிங் டிமாண்ட். அங்கே வந்து தேவை ஏற்படும் போது கன்சம்ஷன் நுகர்வுக்கு வந்து பொருட்கள் வந்து கொடுக்கலான் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சில அசம்ஷனை வந்து பேஸ் பண்ணி இருக்குது, அசியூம்ஸ் பண்ணுவாங்க. அப்போ பட் தர் இஸ் ஏ ஆஃப்டன் எ டைம் லேக். சில நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால இடைவெளி ஏற்படும். கால இடைவெளி மீன்ஸ் டைம் லேக் வந்து ஏற்படும். டூரிங் திஸ் கேப், இந்த கேப்பை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டி கிரேட்டர் தென் எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தேர்பை மல்டிப்ளையர் வேல்யூ. அங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி சப்ளை வந்து இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும், இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இன்ஃப்ளேஷனரி இஸ் லைக்லி டு ரைஸ். அந்த இடத்துல வந்து பணவீக்கம் வந்து ஏற்படும். திஸ் ரெடியூஸ் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தேர்பை மல்டிப்ளையர் வேல்யூன்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இன்ஃப்ளேஷனரினா என்ன அர்த்தம், பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன அர்த்தம், டூ மச் ஆஃப் மணி சேசிங் டு ஃபியூ குட்ஸ். அதாவது அதிகபட்ச பணம் பொருட்களை வந்து துரத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்னவா இருக்குது, டி கிரேட்டர் தென் எஸ் அப்படிங்கிறப்ப டி வந்து டினா என்ன அர்த்தம், டிமாண்டு. டிமாண்ட் என்னவா இருக்குது, இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும், ரைஸ் ஆகும். ஆனால் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை வந்து இருக்காது. சப்ளை என்னவாக இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். சரியா? அப்போ லோவாக இருந்தால் என்ன அர்த்தம், அப்போ சப்ளை கம்மியாக இருந்தால் அப்போ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே எல்லாத்தையும் அப்போ வந்து சர்க்குலேட்டட் மணி, எல்லோர் கையிலையும் பணம் இருக்கும். அப்போ இந்த டைம் என்ன நம்ம சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, பணவீக்க காலம். சரியா? அந்த இடத்த தான் பணவீக்க காலம்னு சொல்கிறோம். ஓகேவா? மணி வந்து சர்க்குலேட்டட் ஆகிறதுனால அப்போ பணம் வந்து என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். எல்லார் கையிலையும் பொருட்கள் தேவை வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும்.
இதனால் வந்து மல்டிப்ளேயரோடைய வேல்யூ வந்து லெஸ் பண்ணிடும். சரியா? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து பாருங்கள், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன், முழு வேலைவாய்ப்பு நிலை வந்து எப்படி இருக்குது. அதாவது முழு வேலைவாய்ப்பு நிலை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். அண்டர் கண்டிஷன் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி எம்ப்ளாய்டு. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, முழு வேலைவாய்ப்பு நிலை வந்து இருக்குது. பெரும்பாலும் எல்லா இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே எல்லா வளங்களையும் வந்து நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனால் ஸோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன் ஒன்லி. இங்கே வந்து என்னாகும், ஆனால் இங்கே அதிகரிக்கக்கூடிய வருமானம் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். சரியா? இங்கே என்னாகும், அப்போ ரேதர் தான் ஜெனரேஷன் ஆஃப் அடிஷ்னல் ரியல் இன்கம், உண்மையான வருமானம் வந்து என்னாகும், அது வருமானம் வந்து ஏற்படாமல் செஞ்சுட்டு போயிடும். சரியாப்பா? இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் மல்டிப்ளேயர், பெருக்கியோட பயன்கள். மல்டிப்ளேயர் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி. மல்டிப்ளேயர் அப்படிங்கிறது முழு வேலைவாய்ப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதில் முதலீட்டத்தை வந்து முக்கியத்துவத்தை வந்து இண்டிகேட் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்குது, ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, த ப்ராசஸ் த்ரோ லைட் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இங்கே வந்து வாணிப சுழற்சி பல்வேறு நிலைகளின் காரணங்கள் வந்து விளக்கக்கூடியதாக இருக்குது. வாணிப சுழற்சினா அந்த ட்ரேட் சைக்கிளில் ஸ்டேஜஸ், பலவிதமான ஸ்டேஜஸ் இருக்கும். பூம், இங்கே என்ன நம்ம சொல்லுவாங்க, பூம், டெப்ரெஷன், இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே என்ன ஆகும், அப்போ எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ட்ரேடு சைக்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. சரியா? அடுத்து பாருங்கள், இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்குவலிட்டி பிட்வீன் எஸ் அண்ட் ஐ. சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்குலிபிரியம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஈக்குவலிட்டி இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேவிங்ஸ்னா எஸ்னா சேவிங்ஸு, ஐனா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ். இங்கே அரசாங்க கொள்கையில் வந்து வழிவகுக்க உதவி செய்கிறாங்க. சரியாப்பா? அடுத்தது, இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு அர்த்தம், இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து குறைக்கிறாங்க. சரியாப்பா? அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க, வேலையின்மை வந்து குறைக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் இங்கே. சரியாப்பா? இதை தான் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, யூசஸ் ஆஃப் மல்டிப்ளேயர்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர், பெருக்கியோட வகைகள் வந்து என்ன இருக்குது. டேக்ஸ் மல்டிப்ளேயர், வரி பெருக்கி. அடுத்தது, எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளேயர், எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம், வேலைவாய்ப்பு பெருக்கி. அடுத்தது, ஃபாரின் ட்ரேடு மல்டிப்ளேயர், வெளிநாட்டு வர்த்தக பெருக்கி, முதலீட்டு பெருக்கி, இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர்னு சொல்லுவோம். சரியாப்பா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க, லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் பார்த்தோமா. லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் என்னென்ன இருக்குது, ஓகேவா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளேயர், அப்போ யூசஸ் ஆஃப் மல்டிப்ளேயர், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர், டைப்ஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் பார்த்துருக்கோம். இதில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிங்க, ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு எனக்கு எழுதி காமிங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஸலரேட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.